பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ எந்த தவறும் செய்யவில்லை தர்மராஜன். ஆனால் அவன் மனதில் மகாபாரத யுத்தத்தில் இவ்வளவு பேர் இறந்தார்களே, இதற்கு காரணம் நானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாபம் தான் செய்து விட்டதாக அவனாக நினைத்து கொண்டிருக்கிறான். வேதவியாசர், கிருஷ்ணர் அத்தனை பேரும் இது சத்திரிய தர்மம், தர்மத்தின்படி மகாபாரத யுத்தம் நடந்தது என்று எவ்வளவோ உபதேசம் செய்த பின்னும் அவன் மனம் ஆறவில்லை. அப்பொழுது வேதவியாசர், அப்படி ஒருவேளை உன்னுடைய மனது நீ பாவம் செய்வதாக நம்பினார், அதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள், அஸ்வமேத யாகம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான திரவத்தையும் அவரே தேடித்தந்து அத்தனை ரித்விக்குகளையும் வரவழைத்து ஒரு அற்புதமான யாகத்தை சுமார் 15 வருடம் நடத்தி முடித்தான் தர்மராஜன். ஒரு தடவை அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்றால் 5 வருடம் ஆகும். அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி 3 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்திருக்கிறான் இப்பொழுது தர்மராஜன். அத்தனை பேருக்கும் வேண்டிய அளவுக்கு தான தர்ம தட்சணைகளை கொடுத்து மகிழ்ந்தான். இந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு அணிலானது திடீரென்று பேச ஆரம்பித்தது. இதெல்லாம் ஒரு யாகமா? நாம் பார்க்காத யாகமா? இதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை பற்றி ஒரு தவறுதலான ஒரு அபிப்பிராயத்தை கூறிக்கொண்டு இருக்கிறது. அத்தனை பிராமணர்களும் ரித்விக்குகளும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவ்வளவு ஸ்ரத்தையாக வேதங்களில், புராணங்களில், சாஸ்திரங்களில் என்ன கூறியிருக்கிறதோ கால காலத்திற்கு தவறாமல் அந்த மந்திரங்களை எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அதை உச்சரித்து அந்த யாகத்திற்கு என்னென்ன தானங்கள் தர்மங்கள் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் நியமமாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது தவறு, அது தவறு, இதில் எந்த புண்ணியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ யார்? உனக்கு யார் ஆசிரியம்? உன்னை யார் இப்படி சொல்ல சொன்னார்கள் என்பதை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை அத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு கேட்கும் பொழுது அந்த அணிலானது கூறியது, நான் எந்த பொய்யும் பேசவில்லை அறிஞர்களே, சான்றோர்களே. குருட்சேத்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான புண்ணிய ஸ்தலத்திலே ஒரு பிராமணன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படின்னா சிலோஞ்ச விருத்தி என்று சொல்வார்கள். அதாவது விளை நெல் அதை அடிக்கும் பொழுது எல்லாம் எடுத்துட்டு அங்கங்கு ஏதாவது சிதறி இருக்கும் இல்லையா, அந்த தானியங்களை கொண்டு வந்து அதனை சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் வைத்து அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய அந்த விரத முறைக்கு பேர் சிலோஞ்ச விருத்தி. அதே மாதிரி மரத்தில் தானாக சென்று பறிப்பதல்ல, இது வேண்டாம் என்று வறண்டு போய் கீழே விழுகும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ஸ்வீகாரம் செய்யலாம். இந்த மாதிரி கடினமான நியமத்தை ஒருவன் பரிபாலித்து வந்தான். இதெல்லாம் அணில் சொல்லுகின்ற அந்த கதை. சரி, அவன் வீட்டில் மொத்தம் 4 பேர். அவனுடைய மனைவி, அவனுடைய மகன் மற்றும் மருமகள், 4 பேர் வாழ்ந்து வந்தார்கள். இந்த 4 பேருமே அந்த தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ, அந்த சிலோஞ்ச விருத்தியின் மூலமாக என்ன திரவியம் கிடைக்கிறதோ அதை மட்டும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடுபவர்களாக இருந்தனர். சரி, இதில் என்னன்னா, எவ்வளவு பசி வந்தாலும் நடுவில் வெறும் நீரை மட்டும் அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்து கொண்டு வந்தவனம். ஒரு தடவை என்ன அப்படின்னா, சுமார் 7-8 நாட்களாக எந்த விதமான தானியமும் கிடைக்காத ஒரு நிலையில் ஒரு நாள் அந்த தானியங்கள் கிடைத்தது. உடனே சந்தோஷமாக அதை கொண்டு வந்து அதை மாவாக்கி அதனை பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அதை 4 பாகமாக்கி
உண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு அதிதியானவர் அந்த வீட்டிற்கு வந்தார். 7 நாட்கள் எந்த விதமான அன்ன ஆகாரமும் இல்லை. ஏதோ கிடைத்தது சிறிய ஒரு மாவு, அதனை 4 பங்குகளாக்கி உண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு அதிதி வந்து. அப்ப என்ன பண்றது? உடனே எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ஐயோ, இவர் வந்து விட்டாரே என்கின்ற சலனம், தயக்கம் எதுவும் இல்லை. உடனே அத்தனை பேரும் எழுந்து நின்று அவரை வரவழைத்து ஆசனம் கொடுத்து கை கால அலம்ப நீர் கொடுத்து அவருக்கு வேண்டிய சத்காரங்களை எல்லாம் செய்தனர். அப்போ அந்த வீட்டில் இருந்த பிராமணன் தன்னுடைய பங்கிற்குன்னு எந்த ஒரு மாவு உருண்டை இருந்தது இல்லையா, அதை ஸ்வீகாரம் செய்யும்படி கொடுத்தார். உடனே அந்த வந்த அதிதி அதை ஸ்வீகாரம் செய்தார். உடனே இது போரவில்லை, இன்னும் எனக்கு வேண்டும் என்று அந்த அதிதி கேட்கும் பொழுது அவனுடைய பத்னியானவள், என்னுடைய பங்காக இருக்கக்கூடிய இந்த மாவினை நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை மறுத்தான் அந்த பிராமணன். அப்பா, நீயே பல நாள் பசியோடு இருக்கிறாய், உன்னுடைய உடம்பில் மாம்சம் என்று ஒன்று இல்லை, அதாவது வெறும் உயிர் மட்டுமே ஒட்டி இருக்கிறது. இந்த நிலையில் கிடைத்ததே மிகவும் குறைவு, அதையும் அதிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது தவறம்மா, வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். ஆனா அம்மா, நீங்கள் சொல்வது தவறு. அந்த பத்னி ஆனவள் அந்த பிராமணருக்கு வேண்டிய உபதேசத்தை செய்கிறார். இன்னும் சொல்ல போனா, ஒரு பிராமணன் எப்பொழுது திருமணம் செய்து கொண்டானோ, யார் ஒருவர் திருமணம் செய்து கொண்டாலும் அவரது மனைவியை கடைசி வரை அன்ன ஆகாரம் கொடுத்து காப்பாற்ற வேண்டியது அவனது கடமை. இன்னும் சொல்ல போனா, யார் வீட்டில் மனைவியினால் அவனுடைய கணவன் பிழைக்கும் நிலை இருக்கிறதோ அது மிகவும் இழிவான நிலை என்று மகாபாரதம் உச்சரிக்கும். வீட்டில் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வெறுமனே இருப்பார். மனைவி எங்காவது அந்த திரவியத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்தால் அதனை உண்ணுகின்ற ஒரு நிலையில் சில வீடுகள் இருக்கும். அது இருப்பதிலேயே மிகவும் மோசமான நிலைமை. அதை என்றைக்குமே தர்மம் ஒப்புவதில்லை. இன்னும் சொல்ல போனா, திருமணம் என்று ஆன பின்னாடி 4 விதமான புருஷார்த்தங்கள், எப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4ஐ தேடியே அவர்களுடைய அந்த பாதையானது வாழ்க்கை பாதை செல்ல வேண்டியிருக்கு. கணவனாவனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் அந்த மனைவியினுடைய சகாயம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கும். பணம் தரும் போது மட்டும் அவனை போற்றி புகழ்வது அல்ல, அந்த செல்வம் இல்லாத நிலையிலும் நமக்கு என்ன குறை, ஆண்டவன் இருக்கிறான், இன்றல்ல நாளைக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பவளாக இருக்க வேண்டும் அந்த பத்னி என்பவள். ஏன்னா ஒன்று சொல்றீங்க, எவ்வளவு சம்பாதித்து வந்தாலும் கணவனானவன் அதை சரியான வகையில் உபயோகப்படுத்துவது, செலவுபடுத்துவது, சிக்கனப்படுத்துவது, அந்த குடும்பத்தை மேல் கொண்டு வரும் பொறுப்பு பத்னியினுடையது. இன்னும் சொல்ல போனா, நம் குலம் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்றால் அந்த பத்னியினுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த சந்தானத்தை கொடுப்பவளே அவள்தான். இதுக்கு மட்டுமல்ல, நாம் நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்தார்களே என்றால் அவர்களுக்கு வேண்டிய அந்த பித்ரு காரியம் என்று சொல்கிறார்களே, அந்த பித்ரு காரியத்தில் திறம்பட எந்த விதமான சிரத்தையோடு அந்த சிரார்த்தத்தை செய்வதற்கு அவளே காரணமாகிறாள். முன்னையெல்லாம் சிரார்த்தத்தை வீட்டில் செய்வார்கள். அந்த பத்னியானவள் குளித்து மடிமடியாக சமைத்து வருகின்றவர்களுக்கு அதை பரிமாற வேண்டும். இந்த பொறுப்பை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பத்னி ஏற்றிருந்தார். இன்னும் சொல்ல போனால்,
இந்த உலகத்தில் யார் ஒருவனுக்கு மனைவியானவள் சகாயம் செய்யவில்லையோ அவனுக்கு நரகமே. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நரகத்திற்கு போய் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவன் நரகத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். யாருக்கு அப்படின்னா, மனைவியானவள் சரியான தர்ம மார்க்கத்தில் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நரகம் இந்த பூவுலகத்திலேயே ஆரம்பமாகிறது. அவன் ஜீவனோடு வாழ்ந்தாலும் எந்த விதமான கீர்த்தியும் இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். இன்னும் சொல்ல போனா, இப்பேற்பட்ட பொறுப்புகளை சுமந்திருக்கும் அந்த பத்னியை சுகமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ கல்யாணம் பண்ணி அவெல்லாம் கொடுத்துட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னைக்குமே அந்த வார்த்தைக்கு பலம் மிக மிக அதிகம். அது தர்மத்தை சார்ந்தது, சத்தியத்தை சார்ந்ததாக இருக்கும். இன்னும் சொல்லப்போம், பதிக்கும் சரி அந்த பத்னிக்கும் சரி சமான தர்மம். இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன கூறியிருக்கிறதோ, திருமணத்திற்கு அன்பு நாம் இருவரும் சேர்ந்து இந்த தர்மத்தை நிலைநாட்ட நம் வாழ்க்கையில் எவ்வளவோ யாக யஜ்ஞங்கள் தான தர்மங்களை செய்வோம் என்கின்ற உறுதிமொழி கல்யாண சமயத்திலே நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்கின்ற சத்திய வாக்கு அந்த அஷ்டபதி மந்திரத்தில் அவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்போ பதிக்கு ஒரு தர்மம் பத்னிக்கு ஒரு தர்மம் என்று இல்லை. உங்கள் பங்கு இருக்கக்கூடிய அந்த மாவினை நீங்கள் கொடுத்த பின்பு அப்போ நான் என்னுடைய பங்கினை ஸ்வீகாரம் செய்வது தர்மம் அல்லது. அப்போ இதை நான் தர்மம் செய்யதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவினை நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பத்தி சாப்பிடாத ஒரு வஸ்துவை பத்னி சாப்பிடுவதால் என்ன பலன்? இன்னும் சொல்ல போனால் எனக்கு பாபமே வரும். அதனால தயவு செய்து இந்த மாவினை அந்த அதிதிக்கு கொடுங்கள் என்று அற்புதமாக ஒரு பத்னியானவள் தன்னுடைய கடமை என்ன என்பதனை ரொம்ப அற்புதமாக விளக்கிறார். ஏன்னா திருமணம் என்கின்ற பந்தம் எப்படின்னா, இருவரும் சேர்ந்து தர்ம காரியங்களை செய்வதற்காகவும் எப்பொழுதுமே சத்தியம் பேசுவது, கணவன் மனைவி கிட்ட எந்த விதமான பொய்மையும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் மறைக்கிறோம் என்றால் அதில் கபடம் இருக்கிறது என்ற அர்த்தம். வெட்ட வெளிச்சமாக இருவருடைய வாழ்க்கையும் இருந்து விட்டால் அதைவிட ஒரு நிம்மதி எந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்காது. அந்த பேச்சு தெளிவாக இருந்தால், அந்த சத்தியம் என்றுமே அவர்களோடு இருந்தால் அவர்களுக்கு நிம்மதி குறைபாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்திரீ தன்னுடைய கணவனுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக வேண்டும். சந்தோஷம் என்றால் பேசுகின்ற வார்த்தைகள், அந்த குடும்பத்தில் நடந்து கொள்கின்ற அந்த நடத்தைகள், அதிதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு உரிய சத்காரத்தில் நம்மால் ஆன பங்கை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தல். இப்படி அவன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதை செய்பவளாக இருந்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு எங்கும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா நியாயமா பார்த்தா அந்த குடும்பம் நன்றாக வருவதற்காக வெளியில் சென்று சம்பாதிப்பவன் என்னவோ அவன், அதனால்தான் அவன் பதி என்கிறான். பதி என்கின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் பாலன செய்பவன். பாலன காப்பாற்றுவன், குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான நிதியை தேடி வருபவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பர்த்தா அப்படின்னா கடமையை சுமப்பவன், அவனே பர்த்தா. குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்ல மற்றும் கெட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் தானே அதனை எடுத்துக்கொண்டு பொறுப்பினை தன் தலையில் வைத்துக்கொண்டு அதனை செவ்வனே செய்து முடிப்பவன் எவனோ அவன் பர்த்தா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணவனானவன் ஒரு குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்வதால் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும்
10 கோக்களை ரட்சணை செய்து அதனால் என்ன பலன் வருதோ அந்த பலன் பர்த்தாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் கேட்டு தன்னுடைய மாவினை கணவனிடம் கொடுத்து அதிதிக்கு கொடுக்க சொன்னார். அதிதி அதனையும் ஸ்வீகாரம் செய்துவிட்டு, மாவு மிகவும் சுவையாக இருக்கிறது, இதுவும் எனக்கு போரவில்லையே என்றார். உடனே மகனானவன் தந்தையிடம் வந்து, தந்தையே, அதிதி சத்காரம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் அறிவேன். நீங்கள் எத்தனையோ பாடங்கள் எனக்கு எடுத்திருக்கிறீர்கள். அத்தனை புராணங்களும் இதிகாசங்களும் அதிதி சத்காரத்தினுடைய உயர்வை பற்றி மிக மிக விரிவாக கூறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வீட்டிற்கு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அதை கொடுப்பது அழகு. நீங்களும் உங்களுடைய மனைவியும் தாய் தந்தை கொடுத்த பின்னாடி மகனாகிய இதை மட்டும் நான் எப்படி ஸ்வீகாரம் செய்வது என்று மகனும் சேர்ந்து அந்த மாவினை தந்தையிடம் கொடுத்து அதிதியிடம் கொடுக்குமாறு கூறினார். அந்த நேரத்தில் மகனுக்கு அந்த பிராமணன் சொன்ன விஷயம் என்ன? இது அத்தனையும் அணிலானது அந்த அஸ்வமேத யாகத்தில் இந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறது. குருக்ஷேத்திரத்தில் இந்த விஷயம் நடந்ததாக. நாளைய தினம் மேலும் என்ன நடந்தது என்பதனை காணலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.